ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட் சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மெனுவில் வேர்க்கடலை சட்னி ப்ளஸ் இட்லி போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமஸான சட்னி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அந்த வேர்க்கடலை நான் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன். ஸோ வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா தெரியுமா, இதில் இருக்கிற தோலை ஃபுல்லாக நிற்கிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. 50% அந்த தோல் வந்து அப்படியே இருக்கணும். 50% வேர்க்கடலை வந்து நீங்கள் தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அண்ட் தென் கொத்தமல்லி காம்பு. முக்கியமாக வந்து புளி போடணும். புளியை மறந்துட போகிறீங்க. புளி போடலைங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கொத்தமல்லி காம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. தேங்காய் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு வேர்க்கடலையோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக வந்து அது இழுத்துரும். ப்ளஸ் நரன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துருங்க. இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கல வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அது எண்ணெயில் வறுக்கும்போது அந்த ஒரு ஸ்மெல் வரும், எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்துருக்கோம். எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ரொம்ப அரைச்சிடாதீங்க. அதாவது ஒரு ரெண்டு இதாக வந்து ரெண்டு பல்ஸாக விட்டு பாருங்கள். கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறோம். துவையலாக யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே கட்டியாக சாப்பிட போகிறேன், துவையல் மாதிரி வச்சு சாப்பிட போகிறனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு, ஒரு பேனில் எண்ணெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொட்டிடுங்க. ஸோ வந்து இப்போ நிறைய பேர் இதில் வந்து உளுத்தம்பருப்பு அது மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு அந்த உளுத்தம்பருப்பு அது மாதிரிலாம் போடாதீங்க. நான் சட்னியாக கூட உளுத்தம்பருப்பு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். ஸோ நார்மலாகவே இட்லி தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக சந்தியாஸ் கிச்சனில் வந்து இட்லி சட்னி கொடுக்கும்போது, வேர்க்கடலை சட்னி கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்னா இட்லியை உள்ளே போட்டு சட்னியை முழுக்க கொடுத்து அனுப்புவோம். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.